வாங்க தோசை சுடலாம். கோதுமை மாவு தோசை, சாம்பார். வாங்க மக்களே. குட்டி குட்டியாக ஊற்றினா தான் பிடிக்காது. வயசானவங்களுக்கு கொடுக்குற குழந்தைக்கு மாதிரி கொடுக்கணும். அதனால தான் சின்ன சின்னதாக ஊற்றுறேன் பாருங்கள். மறைச்சிடும், தோசைக்கல்லை மறைக்குது. எனக்கு தோசை மறைக்குதுன்னு சொல்லிட்டேன். எது சாப்பிடாதுன்னு வீடியோ போயிட்டுருக்குது. வாங்க சாப்பிட்லாம். காலை வணக்கம் மக்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கு. கோதுமை மாவு தோசை சாப்பிட்லாம் வாங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் கோதுமை தோசை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. காலையிலேயே 2 வீடியோ போட்டிருக்கேன். டீ காஃபி வைக்கிறதெல்லாம் பாருங்கள். ஏன்னா லைவ் போட்டால் எங்களுக்கு லைவ் ஓடவே மாட்டேங்குது. அதனால தான் அதில் வீடியோவே எடுத்துடலாம். எங்களுக்கு எடிட் பண்ண தெரியாது. யூடியூப்பரில் வந்து எடிட் பண்ணி போடணுங்கிறாங்க. எடிட் பண்ண தெரியாது. நேச்சரில் என்னவோ அதுதான் நாங்கள் போடுவோம். அந்த நாயை போய் கூட்டிகிட்டு வரணும். இல்லை இல்லை சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். இந்த தோசையை சுட்டு முடிச்சுட்டு பேசுவோம். தனியாக உட்காந்து பேசலாம். நாய்க்கு பாருங்கள், நாங்கள் சிக்கன் குழம்பு வச்சு வச்சுருக்கோம். நாய்க்கு தலை, கால், வால் அதனால வாங்கிட்டு வந்து நாய்க்கே ஒரு குழம்பு வச்சு வெந்து போச்சு பாருங்கள். நீட்டாக சாப்பிட்டுக்கும். குட்டி போட்டிருக்குது நாய். தெரு நாய் தான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காவல் இருக்கும், போகும் வரும். யார் சாப்பாடு போடுவா? அதுக்கு யார் போடுவா? பாவம் தானே. அதனால் நாங்கள் போடுறோம். அதில் எவ்வளவோ எதிர்ப்புகள். நாய்க்கு சோறு போகிறதுல எங்களுக்கு எதிர்ப்புகள் நிறையா இருக்குது. என்ன பண்ணுறது? வாங்க மக்களே. எங்கள் அம்மாவுக்கு இந்த தோசை, வயசானவங்க வந்து நாக்கு வந்து சொல்லட்டி மெல்ல முடியல. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பாருங்க, இப்படி கொடுத்தா தான் அவங்களால சாப்பிட முடியுது. ஓகேங்களா? ஒரு கரண்டி எடுத்து ஒரு 5-6 ஊற்றணும். அவ்வளோதான். ஒன்றா கொடுக்குறது ஒரு 6 பீஸு 7 பீஸு அப்படி கொடுக்குறோம். இவ்வளவுதான் மேட்ரு. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு மெல்ல முடியல. சின்ன சின்னதாக கொடுத்தா ஆசையாக 2 எடுத்து பிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. மெதுவாக இருக்கும், மெத்துன்னு இருக்கும். அதனால ஒத்தையை சிங்கிளாக ஊற்றும்போது உங்களுக்கு மொறுமொறுன்னு ஆகிடுதா. அதனால அழகாக வெது வச்சு பாருங்கள் சீக்கிரமாக. கல் ஒரு தடவை சூடேற்றிட்டோம்னா அப்புறம் குறைச்சி விட்டுட்டு நம்ம ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும். நாய்க்கு இப்படி வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். தலை, கால். நாய் குட்டி போட்டுருக்கனால அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி வாங்கி வேக வச்சு, பச்சையாக போட்டால் அதுக்கு வெறி பிடிச்சிடும். அதனால் இப்படி வேக வச்சுருக்கோம். நம்மளுக்கே ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்படி இருக்கு. ஓகேங்களா? அழகாக எடுத்து no sound. Doing
ஸ்வைன் ஸ்வைன். பாருங்கள் நடமாட்டம் மேலே சத்தம் கேட்குது. பசி வந்துருச்சாட்டுருக்கு. 9 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு ஆட்டாட்டுனா கொட்டிடும். சுத்தமாகவே இருக்கணும் எனக்கு அடுப்புக்கிட்ட. அப்போ தான் பிடிக்கும். இப்படியே கொட்டி 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 வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. வேலை செய்யவே பிரியமாக இருக்காது. சரிங்களா? கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். வாங்க அம்மாஸ் கிச்சன் வாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோ தண்ணியாட்டம் இருக்கணும் சாம்பார். தண்ணி மாதிரி ஒரு சாம்பார், தோசை. இதுதான் கொடுக்க போகிறேன். 85 வயசு அவங்களுக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.